100% எஸ் எல்லாம் நம்புறேன். அப்படிதானே? எத்தனை சதவீதம்? 100%. 100% I believe in Lord Jesus. Amen. Hallelujah. ஏன்னா நீங்க உலக இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க இந்த மனுஷனை நம்பிட்டு நீங்க நன்மை செஞ்சா இவர் நல்ல வசதியா இருக்காரு, அவர் நல்ல பணம் இருக்கு, அவர்கிட்ட நல்ல பதிவு இருக்கு, அவரை நம்பி போயிடலான்னு மட்டும் நினைக்கிறாங்க. போயிட்டு கடைசியில் உங்களுக்கு வருவது ஏமாற்றமும் தோல்வியும் நஷ்டமும் இழப்பும் தான். ஆனா ஒன்று செய்யுங்க, கர்த்தரை நம்பிட்டு யாருக்கு வேணாலும் நம்பி செய்யுங்க. நீதியின் பக்கம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பக்கம் இருக்கணும்? சொந்தக்காரங்களாக நீதியின் பக்கம் இருக்கணும், நண்பராக நீதியின் பக்கம் இருக்கணும். முகதாட்சியமே நல்லதல்லவா? என்னங்க முகதாட்சியம்? என்னங்க முகத்துக்காக அவங்க கெட்டதை செய்யணும்னாலும் அவங்க பக்கம் போய் நிற்போம். இதுதான் முகதாட்சம். அது நல்லது இல்லையா? அப்ப நாம் உயிர் சூறை நேசிக்கிறவராக இருக்கலாம், நாம உடன் பிறப்புகளாக இருக்கலாம், நாம உறவுகளாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் நீதியை செய்யாதவர்களோடு நீங்கள் கை கொடுத்துக் கொள்வது நல்லது அல்ல. ஆகவே நாம எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் பக்கம் இருப்போம். அல்லேலூயா. அவருடைய நீதியின் பக்கம் இருப்போம். அல்லேலூயா. அதுவே நீதியின் பக்கத்திலே நம்ம இருப்போம். ஏன்னா நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வரப்போகிறார். ஆமென். அது வரும்போது அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. நீதியா இருக்கியா? நீதியின்மை பரிசுத்தாகும் உள்ளவர். நீதியின்மை தாக்கம். அல்லேலூயா. அப்ப நீதி அதனாலதான் நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்காங்க, நீதிமான் நீதிமான் நீதிமான். நிறைய இடத்துல நீதிமான் 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 சொல்றாரு. நீதிமான் செழிப்பான், நீதி போல நீதிமான் பணி போல செழிப்பான், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான், நீதிமான் வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டு, நீதிமான் சொல்லிக்கிட்டே வர. ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கன் வீடு அழியும், துன்மார்க்கன் வீடு ஒன்றுமில்லாமல் நிறைய சொல்லிக்கிட்டே வர. துன்மார்க்கன் வீட்டை இடிப்பேன். சரி போகட்டும். நாம நேற்று போன வாரம் தொடர்ச்சி என்னன்னா பார்க்க போறோம். போன வாரத்துல நம்ம பார்த்தது என்ன? நம்பிக்கை குறித்து பார்த்தோம். அதுல முதல்ல கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக அண்ணாவை பார்த்தோம். அண்ணாவை பார்த்தோம். அண்ணாவை மட்டும் தான் பார்த்தோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அண்ணாவை மட்டும் பார்த்தோம். அவன் வாழ்க்கையில விரக்தி, போராட்டம், அவமானம் எல்லாத்தையும் சந்தித்தால், ஆனா தேவன் வெட்கப்பட வைக்காமல் அவளை கலிகூற பண்ணினார். அல்லேலூயா. காரணம் குழந்தை இல்லாததால அவளை அவ்வளவு அவமானப்படுத்தினார். அடுத்தது இரண்டாவது தலைப்பு சொன்ன என்ன தலைப்பு? கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. அது சொன்ன நீதிமொழி 29:25 யார் யாரை நம்புனாங்க? யார சொன்னாங்க? தானியேலை குறித்து சொன்னமா? யார சொன்ன? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து சொன்ன. அவங்க நம்புனாங்க, ஆண்டவரை மட்டும் நம்பினாங்க 100%. ஆகவே அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அதுக்கு இடையில போராட்டம் வந்தது, ஆனா யாரெல்லாம் நம்பினாங்க? 100%. ராஜாவுக்கு வார்த்தை கூட என்ன செய்யல? கேட்கல, பொருட்படுத்தல. ஏன்னா ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை அதோட மேன்மையான வார்த்தை. அல்லேலூயா. ராஜா வார்த்தை அல்ல, ராஜாதி ராஜா, the king of king Lord Jesus. அவரு மகிமையின் ராஜாவுடைய வார்த்தை அதை விட கனமானது, அதை விட வல்லமையானது, அதை விட மகிமைக்குரியது. அப்ப அதை நீங்க கனப்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களை கனப்படுத்துவார். இரண்டாவது தலைப்பு பார்த்துட்டோம். மூன்றாவது தலைப்பா இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 22:31. கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு அல்லே சொல்லுங்களேன். வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 22:31 வாசி. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக
இருக்கிறார். அதே சொல்லுங்களேன். கேடகம்னா என்ன அப்படின்னா, நான் பல முறை சொல்லியிருப்பேன். கேடகம் என்பது நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. கவனி, இப்ப ஒரு யுத்தத்துல எதிரி நாட்டுக்கும் நமக்கும் சண்டை வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பழங்காலத்துல கையில கத்தி வச்சிருப்பாங்க, இல்ல கையில இட்லி கொத்து பேர் ஒன்று வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சொல்றேன், எனக்கு எல்லாம் என்ன பண்ணணும், அங்க எதுவும் பேசக்கூடாது, நீங்க பின்னாடி பேசுறீங்க, பேசக்கூடாது வச்சிருப்பாங்க. இப்ப கட்டியால இப்படி சண்டை போடுறாங்க, திடீர்னு ஒரு குத்தி தாங்க வச்சுங்களேன் நெஞ்சுக்கினரா, அப்ப இதை என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. அப்ப கத்தி இதுல குத்தி மடங்கும், நம்ம மேல என்ன செய்யுது? ஆனா கொஞ்ச நாள் போன என்ன பண்ணிட்டான், அதை மாத்தி சில பேர் கேடகத்துக்கு பதில் வாரில் என்ன செய்யறாங்கப்பா, மாத் கவசம் நினைக்கிறாங்க. அணிந்துகளா கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது தாவீது என்ன செஞ்சான், ராஜாவுடைய உடைய உள்ள அணிஞ்சிட்டு போனான். ஆனா இந்த மாத் கவசம்னால போட முடியல. ஆனா கோலியாத்து எல்லாமே போட்டுட்டு வந்தான், எல்லாமே போட்டுட்டு வந்தான். சரி போகட்டும், எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கு கேடகம் என்று சொன்னால் ஒரு மனிதனை முக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதுகாப்பு அவசியமா இல்லையா? ரொம்ப அவசியம். அது இன்னைக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப பாதுகாப்பா தான் போறோம், ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நமக்கு என்னவா இருக்கிறாரா? கேடகமாய் இருக்கிறார். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சரீர பிரகாரமாக நம்ம எங்க போனாலும் அவர் நமக்கு என்ன செய்யறா? பாதுகாப்பா இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நிழலாய் இருக்கிறார். இஸ் அவர் லார்ட் இஸ் ஷேடோ, நிழலாய் இருக்கிறார். அவர் லார்ட் இஸ் எப்படி? ஸ்பிரிட். நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆகவே அவர் நம்ம கூடிய வர ஸ்தம்பத்துக்கு நம்மோடு கூட வருகிறார். ஆகவே நமக்கு சொல்றார், பாதம் தள்ளி விழாதபடி உன்னை கரங்களிலே ஏந்துவேன். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆண்டவர் பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் ஒரு கேடகம் போல நம்மளை சூழ்நிலை செய்யறா, பாதுகாக்கிறார். சங்கீதத்துல கூட ஒரு 34 ஏற்று நினைக்கிறேன், வாசிக்க பார்ப்போம். அவர் சூழ்நிலை பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறான்னு இருக்காங்க. 7 சூழ பாளையம் இறங்கி, அதே சொல்லுங்களா? அல்லேலூயா. சூழ பாளையம். எலிசா அங்க இரவுக்குள்ள வந்து என்ன செய்யணும்? சீரிய தேசத்து படைகள் எலியா வீட்டை சுத்தி என்ன செய்யணும்? யாரா போட்டான்? புரியலையா சொல்றது? எலியா வீட்டை இரவா சீரிய தேசத்து போர் வீரர்கள் சுத்தி வளைச்சிட்டான். அவனை குடிச்சு என்ன செய்யணும்? கொண்டு போய் சீரிய தேசத்திலே அடிமையாக வைக்க வேண்டும் என்று சொல்லி, காலையில பொழுது கேஸ் வெளில வரா. பார்த்தா எப்படி இருக்க? ஏகப்பட்ட போர் வீரர்கள் வில்லும் அம்பும் குதிரையுமா நிற்கிறார்கள். இதை பார்த்து பயந்துட்டான். ஐயோ நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாட்ட போய் சொல்றான். எலிசா சொன்னா, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ ஒரு கூட்டம் நம்மளை வளைந்திருக்கிறது, நம்மளை என்ன செய்ய போறாப்ப? நம்மளை அழிக்க வந்திருக்கிறார்கள் சீரிய தேசத்திலிருந்து படைகள். அப்போதான் எலிசா சொன்னா, அவன்டா இருக்கிறத பார்க்க நம்மோட இருக்கிறவங்க அதிகம். அல்லேலூயா. அவளை கேஸ் கொண்டு புரியல. அப்பதான் சொன்னாரு, கேஸின் கண்களை திறனோடனே அக்னி ரதங்கள் குதிரைகளின் இவர்களை சுத்தி இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இதை பார்த்து கேஸ் பிரமித்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கண்கள் எல்லாம் எலிசா குருடாக்கிட்டான். எதற்கு சொல்லுகிறேன்? நம்மை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நீங்க போகும்போது வரும்போதும் பிரயாணங்களிலும் உங்க கூட இருந்து பாதுகாக்க. அல்லேலூயா. ஆகவே கேடகம் யாரை மட்டும் தான் பார்க்க போறோம். கேடகம். சரி, கேடகம்னா சங்கீதம் 3:3 கூட சொல்லப்பட்டது. வாசிங்க, சங்கீதம் 3:3.
நீங்க வந்து முடிச்சு போதும். நீர் என் தாவீது இப்படியா ஜெபம் பண்றா பாருங்க. முதல்ல சொல்றா, நீ என் கேடகம். I am safe by my Lord. என் தேவன் எனக்கு பாதுகாப்பு. நீங்க அநேக நேரங்களில் நம்ம ஏதோ ஒன்றை பாதுகாப்பாக நினைத்துக் கொண்டு நீங்க இருக்கலாம். இல்ல நீங்க ஞாபகம் வச்சுங்க, 100% ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பா. அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் கேடகம், என் மகிமை, என் தாளையை உயர்த்துகிறவர். அவ்வளவா அவரை புரிஞ்சு வச்சுக்காங்க தாவீது. எனக்கு பாதுகாப்பே ஆண்டவர். சரி, இங்க கேடகம் என்றால் பாதுகாப்பை குறிக்கிறது. அதான் நான் சொல்றேன். சேஃப்கா. ஒரு அரசியல்வாதி வராங்க, ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன உண்டு? செக்யூரிட்டி 2 பேர் உண்டு. பிளாக் கேட்ஸ். என்னங்க? ஒரு கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னா சில பேர் கேட்டா தெரியுமா தெரியல. கேபினெட் மினிஸ்டர் இருக்கிறாங்க. சென்ட்ரல்ல கேபினெட் மினிஸ்டர், ஸ்டேட்ல கேபினெட் மினிஸ்டர். இப்ப அமித்ஷா இஸ் ஒன் ஆஃப் த கேபினெட் மினிஸ்டர். ஒரு கேபினெட் அப்படின்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கேபினெட் மினிஸ்டர் வந்து மா சுப்பிரமணியம் இருக்கிறாரு. அவர் ஒரு கேபினெட் மினிஸ்டர். எதுக்கு? மருத்துவத்துறை. அன்பில் பூஜாமணி இருக்கிறாரு. அவர் கல்வியில 2 இருக்கு. உயர்கல்வி 2 இருக்கு. சோதரம் போகட்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, மொத்தம் 30க்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு முழுவதுக்கும் 33 பேர் மட்டும்தான் கேபினெட் மினிஸ்டர். அவங்களுக்கு ஃபுல் ரூல் உண்டு. எப்படி உண்டு? ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வருக்கு அடுத்தது இவர்களுக்கு தான் ஃபுல் பவர் உண்டு. ஆமா, அது தமிழ்நாடு முழுவதும். சரி, இந்தியா முழுவதும் அப்படின்னா அது மாண்புமிகு அமித்ஷா, அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் வந்து கேபினெட் மினிஸ்டர். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கே 2 பேர் என்ன செய்றாங்க? 2 பிளாக் கேட்ஸ். நான் கூட கடந்த நாட்கள்ல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போகும்போது அங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்தார். அவருக்கு பிளாக் உடை அணிஞ்சு 2 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? AK-47. நான் சொல்றேன், அவங்கள பார்த்திலும் நமக்கு பிளாக் கேட்ஸ் ஆக நம் கர்த்தராகிய தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தேன் ராமநாதபுரத்துல தம்பி செஸ் கிளாஸ் டான்ஸ் போகும்போது போகட்டும். இன்றைக்கு கேடகம் அப்படின்னா நம்ம அந்த நான் சொன்ன அந்த இட்லி குண்டு போல இருக்கிறத வைத்துக் கொண்டு அல்லது மார்க் அவஸ்தை அணிந்து கொண்டு போகணும். அது எப்போதும் போக முடியுமா? எப்போதும் போக முடியாது. ஆனா கேடகம் தான் எதை குறிக்கிறது என்பதை பார்க்கணும். கேடகம் எப்போதும் நமக்குள்ள கேடகமா இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது எது? எபேசியர் 6:14 எழுதுவார். எபேசியர் 6. பொல்லாங்கான் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஒரு நிலை சொல்லுங்களேன். இப்ப எது கேடகம்? நமக்கு கவனிங்க. இப்ப எது கேடகம்? ஏற்கனவே கேடகத்தை பார்த்தோம். அது சரீர பிரகாரமாக நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம கவசங்களையோ அல்லது கேடகங்களையோ என்ன செஞ்சிருக்காங்க? பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எதை கேடகம் என்று சொல்லுகிறது? எதை பாதுகாப்புன்னு வேதம் சொல்லுது அப்படின்னா விசுவாசம். என்னங்க? விசுவாசம். அதுல நீங்க 12வது வசனத்திலிருந்து வாசி, 11 கூட வாசிக்கலாம். நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். யாரோட எத்தனிக்கணும்? யாரோட எத்தனிக்கணும்? பிசாசை ஏத்தனிக்கணும். என்னெல்லாம் ஏத்தனிக்கணும்? அப்புறம் மனுஷனை ஏத்தனிக்கணும். ஆமா, மனுஷன் பிசாசு வந்து மனுஷன் மூலமாக இன்னைக்கு நிறைய என்ன செய்யலாம்? இது செய்யலாம்.